நீதிமானாக்கப்படுதல் ஸ்டேஜில் வந்து நீங்கள் ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்தாவியின் அபிஷேகத்தை பெறுவீர்கள். முதலாவது நீதிமானாக்கப்படுதல் ஸ்டேஜ் வந்து ஞானஸ்நானம். அதான் ஜலத்தினால் கழுவப்படுதல் ஞானஸ்நானம். எல்லாரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள். மத்திய 28 அதிகாரம் கடைசி அதிகாரத்தில் உள்ள பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமம் வந்து என்னது? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. பிதா கர்த்தராகிய குமாரன் இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவி. பரிசுத்தாவி வந்து கிறிஸ்து. அப்போ பிதா குமாரன் பரிசுத்தாவியோட நாமம் பெயர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதனால் முதலாவது ஸ்டேஜ் வந்து எல்லாருமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால முழுக்க ஞானஸ்நானம் எடுங்க. இதான் நீதிமானாக்கப்படுதல் ஸ்டேஜ், ஜலத்தினால் கழுவப்படுதல். இப்போது நான் இன்றைக்கு உள்ள செய்தி பரிசுத்தமாக்கப்படுதல். பரிசுத்தமாக்கப்படுதல் வந்து என்னென்னா, இப்போ நீதிமானாக்கப்படுதல் ஸ்டேஜில் வந்து சரீரத்தில் பாவ எண்ணங்கள் பாவங்கள் இருக்கும். இருந்தாலும் நம்ம பாவஞ்சாலும் அவர் கிருபையாக மன்னித்து அந்த ஸ்டேஜுக்குள்ளே கொண்டு வரார். கிறிஸ்து நமக்குள்ளே இருக்கிறதுனால, நீங்கள் கிறிஸ்துக்குள்ளே இருக்கீங்களா? நீங்கள் கிறிஸ்து உங்களுக்குள்ளே இருந்தால் நீங்கள் நீதிமான் தான். பைபிளில் போட்டுக்க நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் எழுந்திருப்பான். அப்போ விழக்கூடிய ஸ்டேஜ் இருக்குது. பாவ எண்ணங்கள் இருந்தாலும் பாவம் செய்ய மாட்டாங்க, ஏன்னா கிறிஸ்து இருக்கிறார். ஆனால் பரிசுத்தமாக்கப்படுதல் ஸ்டேஜில் சரீரத்தில் பாவங்கள் மரித்த நிலைமையில் இருக்கும். அதுதான் பரிசுத்தமாக்கப்படுதல். அர்த்தம் என்னென்னா, பரிசுத்தமாக்கப்பட்டு ஊழியத்துக்காக வைக்கப்படுதல். ஆவிக்குரிய வரங்கள் கிரியை செய்யும். அது ஊழிய ஸ்டேஜ். இதில் வந்து பாவம் சரீரத்தில் இருக்குது, ஆனால் மரித்த நிலைமையில் இருக்கும். இதுதான் பரிசுத்தமாக்கப்படுதல் ஸ்டேஜ். ஜலம், இரத்தம், ஆவி. ஜலம் நீதிமானாக்கப்படுதல் ஞானஸ்நானம். இரத்தம் பரிசுத்தமாக்கப்படுதல், தேவனுடைய வார்த்தை. தேவன் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறாரு. நமக்கு பாவ எண்ணங்களே இருக்காது, ஏன்னா பாவம் மரித்த நிலைமையில் இருக்கும். இதுதான் பரிசுத்தமாக்கப்படுதல் ஸ்டேஜ். பரிசுத்தவான்கள் மட்டும்தான் 1000 அரசாட்சியில் பங்கேற்பாங்க, நீதிமான்கள் கிடையாது. பைபிளில் போட்டுக்கு பரிசுத்தவான்கள் உயிர்த்து 1000 அரசாட்சிக்கு பங்கு பெறுவார்கள். 1000 அரசாட்சிக்கு பங்குள்ளவன் பரிசுத்தவானும் பாக்கியவனுமாக இருக்கிறான்னு சொல்லி வேதம் சொல்லுது. இப்போ பரிசுத்தவான்கள் தான் அது ஒரு ஸ்டேஜ். 3 ஸ்டேஜ் இருக்குது: நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்போ பரிசுத்தமாக்கப்படுதல் ஸ்டேஜில் பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. தேவனை நீங்கள் பார்க்கணுன்னா, தேவன் உங்களுக்குள்ளே இருந்தால் தான் தேவனை பார்க்க முடியும். நீங்கள் தண்ணி குடிக்கணும்னா உங்களுக்கு தண்ணிக்குரிய தாகம் உங்களுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் தண்ணி குடிக்க முடியும். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவேன். தேவனை தேடணும்னா, தேவனை பார்க்கணுன்னா, தேவன் உங்களுக்குள்ளே இருக்கணும். தேவன் உங்களுக்குள்ளே வந்து எல்லாவற்றையும் பார்க்குறாரு, எல்லாவற்றையும் செய்கிறார். ஏன்னா பரிசுத்தமாக நடம். தேவன் நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் பரிசுத்தராக இருங்கன்னு சொல்கிறாரு. அப்போ பரிசுத்தமாக்கப்படுதல் ஸ்டேஜ் வந்து என்னென்னா, தேவன் வந்து உங்களை பரிசுத்தப்படுத்தி ஊழியத்துக்காக வைக்கிறார். இது 2வது ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் பாவம் வந்து மரித்து போயிருக்கும், பாவங்கள் கிரியை செய்யாது. இதுதான் பரிசுத்தமாக்கப்படுதல் ஸ்டேஜ். அடுத்தால 3வது ஸ்டேஜ் ஒன்று இருக்குது, பரிசுத்தாவியின் அபிஷேகம். இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ். பரிசுத்தாவின் அபிஷேகத்தில் என்னென்னா, தேவன் அதாவது இயேசு கிறிஸ்து இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். தேவனுடைய சிங்காசனம் முதல்ல வந்து பரலோகத்தில் இருந்தது, அடுத்தல இயேசுவோடு இருந்தது. இப்போ அந்த தேவனுடைய சிங்காசனம் எங்கே இருக்குது? இருதயத்துக்குள்ளே இருக்குது. தேவன் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். பாவம் சரீரத்தில் மரித்த நிலைமையில் இருக்குது, தேவன் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். இருதயத்திலிருந்து வாசம் பண்ணி பிசாசுகளை கொல்லுகிறார். தேவன் நம்மளை ஆண்டு கொள்கிறார். அவர் நம்முடைய ரட்சகர் மாத்திரமல்ல, அவர் நம்முடைய ஆண்டவர். நம்மளை ஆண்டு கொள்கிறார். நம் மூலமாக பார்க்கிறார், நம் மூலமாக கேட்கிறார், நம் மூலமாக கிரிகளை செய்கிறார். பரிசுத்தாவின் அபிஷேகம். அப்போது மறுபிறப்பு வந்து 3ல் இருக்குது: ஜலம், இரத்தம், ஆவி. ஜலம்னா நீதிமானாக்கப்படுதல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஞானஸ்நானம் பெறுறது. செகண்ட் ஸ்டேஜ் பரிசுத்தமாக்கப்படுதல். அதில் வந்து பாவ எண்ணங்கள் இதயத்தில் இருக்காது, ஏன்னா பாவம் வந்து சரீரத்தில் மரித்த நிலைமையில் இருக்குது. அவங்க தான் எடுத்துக்கொள்ளப்படுதலில் பிரவேசிக்க முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகம் வந்து பரிபூர்ணமானது. தேவன் இதயத்தில் வாசம் பண்ணுகிறார், அதை முத்திரிக்கிறார். மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாக பெற்ற தேவனுடைய பரிசுத்த ஆவியை துக்கப்படுத்தாதீர்கள். முத்திரை போட்டாச்சு.
யூ ஆர் சீல்டு, நீங்கள் முத்திரை போடப்பட்டிருக்கீங்க. அதனால் மீட்கப்படும் நாள் வரைக்கும், அதாவது எடுத்துக்கொள்ளப்படுவது வரைக்கும் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க. அந்த முத்திரை வந்து தேவனுடைய ராஜ்யத்தில் கொண்டு சேர்க்கும். பரிசுத்தாவினால் யாரெல்லாம் பெறலையோ அவங்கெல்லாம் மிருகத்தின் முத்திரையை தரிச்ச மாதிரி ஆயிரும், தரிச்சிருவாங்க. மிருகத்தின் முத்திரைனா என்ன? பரிசுத்தாவி பெறாதவங்க மிருகத்தின் முத்திரை பெற்றார்கள். தேவனுடைய முத்திரையை தரித்திராதவர்கள் மிருகத்தின் முத்திரை பெற்றார்கள் இருக்கு. அப்போ தேவனுடைய முத்திரை என்ன? பரிசுத்தாவி. மீட்கப்படும் நாளுக்கென்று முத்திரையாகப்பட்ட தேவனுடைய பரிசுத்தாவியை துக்கப்படுத்தாதீர்கள். நீங்கள் பரிசுத்தாவியை விட்டு அபிஷேகம் பெற்றாலும் தேவன் உங்களுக்கு இருக்கிறார். அந்த டைமில் நீங்கள் உங்கள் பாவம் செய்ய முடியாது. தேவனால் பிறந்த எவனும் பாவம் செய்யான். ஏனெனில் அவருடைய வித்து அவனுக்குள் தரித்திருக்கிறது. எங்கே இருக்குது? இருதயத்தில் இருக்குது. வித்துங்கிறது வார்த்தை. அப்படிங்கிற துணிகரமாக பாவம் செஞ்சு நினச்சி பாவம் செஞ்சால் தேவனை துக்கப்படுத்தாருங்கள். நீங்கள் தேவனை துக்கப்படுத்திங்கன்னா நீங்கள் ரொம்ப துக்கமாயிருவீங்க. தேவன் உங்கள் இதயத்திலிருந்து துக்கப்படுறாருன்னா உங்களால் நிம்மதியாக இருக்க முடியாது. அதனால் தேவனை துக்கப்படுத்தக்கூடாது. நம்மளும் துக்கப்பட்டுருவோம். அதனால் தேவனை துக்கப்படுத்தக்கூடாது. நம்மளால் இருக்க முடியாது, வேதனையில் தாங்க முடியாது. ஆண்டவரே இந்த பாரத்தை துக்கத்தை நீக்கி போடுங்க ஏசப்பா, ஆண்டவரே என்ன மன்னிங்க ஏசப்பா, துடிச்சிருவீங்க. ஆனால் நீங்கள் பாதுகாப்பாக இருக்கீங்க. ஏன்னா முத்திரிக்கப்பட்டாச்சு. அதாவது முத்திரை போடுறதுக்கு 3 ஸ்டெப் வச்சுருக்கு. ஜலம், ரத்தம், ஆவி. பரிசுத்தாவினால முத்திரை போடுறீங்க. முதலாவது, ஒவ்வொருவரும் மனம் திரும்பி பாவ மன்னிப்புக்கென்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது பரிசுத்தாவின் வரத்தை பெறுவீர்கள். அப்போஸ்தலர் 2:38 நீதிமானாக்கப்படுதல். அதான் ஜலம், ஞானஸ்நானம். செகண்ட் ஸ்டேஜ் பரிசுத்தமாக்கப்படுதல் ஸ்டேஜ் வந்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. ரத்தம்னா அது வார்த்தை, தேவனுடைய வார்த்தை நம்மளை சுத்திகரிக்கும். பரிசுத்தமாக்கப்பட்டு ஊழியத்துக்காக வைக்கப்படுறது. பாவ எண்ணங்கள் இருதயத்தில் இருக்காது இந்த ஸ்டேஜில், செகண்ட் ஸ்டேஜில். ஏன்னா பாவம் மரித்த நிலைமையில் இருக்குது. பாவம் எங்கே மறிச்சிருக்குன்னா கிறிஸ்துவோட சிலுவையில் அறியப்பட்டிருக்கு பாவம். அடுத்தால 3வது ஸ்டேஜ் வந்து பரிபூர்ணமான ஸ்டேஜ். என்னென்னா கிறிஸ்து இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். அப்போது பரிசுத்தாவியை கொடுக்குறார். அவர் நம்மளோட விலகிறதே இல்லை. அதான் பரிசுத்தாவின் அபிஷேகம். அதில் வந்து என்ன ஆகுதுன்னா, நீங்கள் முத்திரிக்கப்பட்டிருக்கீங்க. அந்த டைமில் நீங்கள் முழுவதுமாக மீட்கப்பட்டுட்டீங்க. எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க. அதுதான் மூணாவது ஸ்டேஜ். நீங்கள் ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். 3. தேவன் எல்லா காரியங்களையும் 3ல் செய்கிறார். நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம், ஜலம், ரத்தம், ஆவி, பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். இந்த 3ல் வந்து தேவன் இருக்கிற இடம் எதுனா மகா பரிசுத்த ஸ்தலம். உங்கள் சரீரம் தேவனுடைய ஆலயமாக இருந்தாச்சுன்னா எது பிரகாரம்? 5 புலன்கள். இதுதான் பிரகாரம். நீதிமானாக்கப்படுதல் ஸ்டேஜில் வந்து பிரகாரம் 5 புலன்கள். சரியா? ஞானஸ்நானம் பண்ணி கழுவப்படுது. ஏன்னா அங்கே தான் பலியை கழுவுறாங்க. தண்ணி தொட்டி இருக்குது. 2வது அதை கழுவிட்டு பரிசுத்த ஸ்தலத்தில் வரும்போது அதில் என்ன இருக்குன்னா அதுலேயும் 5 இருக்குது. அதான் ஆவி, சிந்தனை, மனசாட்சி, கற்பனை, 5 இருக்குது. ஞாபகம் 5 இருக்குது. மகா பரிசுத்த ஸ்தலத்தில் 1 தான் இருக்குது. அதான் ஆத்துமா, உங்களுடைய சுய விருப்பு. இதை புசிக்கு நாளிலே சாகவே சாவீர்கள். அதாவது உங்கள் சுய விருப்பம். நீங்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம், ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். உங்கள் சுய விருப்பம். அதான் ஒரே வாசல். பரிசுத்த ஸ்தலத்துக்கும் மகா பரிசுத்தலத்துக்கும் இடையில ஒரு திரை இருக்குது. அதுதான் உங்களுடைய பாரம்பரிய ஸ்தாபன திரைகள். தேவனை மறைக்கிறது அதுதான். அதை நீக்கி போடுங்க. அவிசுவாசத்தை நீக்கி போடுங்க. உலகத்தை நீக்கி போடுங்க. அதான் உலகம். தேவன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் வாசம் பண்ணுகிறார். அது உங்கள் இருதயமாக இருக்குது. தேவன் இருதயத்தில் வாசம் பண்ணுகிறார். இந்த 3 ஸ்டேஜில் ஒரு மனிதன் வந்து பரிபூர்ணமாக மீட்கப்படுதான். ஆத்தும ரட்சிப்பு கிடைச்சிட்டு இப்போ சரீர மீட்புக்காக நம்ம காத்துட்ருக்கோம். சரீர மீட்பு எப்போ கிடைக்கி? எடுத்துக்கொள்ளப்படுதல் வர பாவம் இருந்தாலும் நீங்கள் முத்திரிக்கப்பட்டதுனால சாத்தான் உங்களை தொடான், பொல்லாங்கன் அவனை தொடான். இந்த 3 ஸ்டேஜில் ஒரு மனிதன் ஏன்னா அதுதான் முக்கியம். ஒரு குழந்தை பிறக்கும்போது முதல்ல என்ன வருது? தண்ணீர், அடுத்தல ரத்தம், அடுத்தல ஜீவன் வருது. குழந்தை தலைகளை பிடிச்சிக்கிறாங்க, ஒரு தட்டும்போது நரிச்சு தட்டுறாங்க, ஜீவன் உண்டாகுது. ஆவிக்குரிய பிறப்பும் அதே மாதிரி தான். ஜலம், ரத்தம், ஜீவன். ஞானஸ்நானம், பரிசுத்தமாக்கப்படுதல், பேசின் ரத்தம் பாவத்தை நீக்கிறது, ஜீவன், ஹோலி கோஸ்ட், பரிசுத்தாவி.
தேவன் பாருங்க 2000 வருஷத்துக்கு ஒரு தேவன் உலகத்தை புதுப்பிக்கிறார். முதல் 2000 வருஷத்தில் ஆண்டு என்ன பண்ணுறாங்க, ஏசப்பா என்ன பண்ணாங்க, ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. ஜலப்பிரளயம், அதுவும் ஞானஸ்நானம், உலகத்துக்கே ஞானஸ்நானம். அடுத்த 2000 வருஷத்தில் கல்வாரி சிலுவையில் ஏசவனுக்கு தொங்குறாங்க, அவர் ரத்தம் பூமி சுத்திகரிக்கு. அடுத்த 2000 வருஷம் என்ன இருக்குது, 6000 வருடம். அந்த என்ன நடக்க போகுதுன்னா, இந்த உலகம் வந்து அக்கினி அபிஷேகம் பெறப்போகுது, அணுகுண்டால் அழிய போகுது. அப்போ 3ல் இந்த உலகமும் புதுக்கி போயிடுது. அடுத்தால 1000 வருஷ ஆட்சிக்கு ஆயத்தமாகுது. அதே மாதிரி நம்மளும் நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்த அபிஷேகத்தினால் புதுப்பிக்கப்பட்டு 1000 அரசாட்சிக்கு எடுத்துக்கொள்ளப்படுதல் முடிஞ்சு 1000 அரசாட்சிக்கு பூமியை ஆட்சி பண்ண வருவோம். அதனால் தேவன் எல்லா காரியங்களும் 3இல் கிரியை செய்கிறார். நல்லா கவனிங்க. இஸ்ரேல் ஜனங்களை மீட்க வந்தார். அடுத்தால பரிசுத்தாவியே வரார். இப்போ நம்மளை கொண்டு போகிறதுக்கு மீட்கப்படுறது இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார் மீட்கிறதுக்காக. எடுத்துக்கொள்ளப்படுதலில் வரப்போகிறார். அடுத்தால மணவாட்டியோடு அவருடைய பிள்ளைகளோடு 1000 வருஷம் வரார். 3. அப்போ எல்லா காரியங்களும் தேவன் 3இல் செய்கிறார். 3 ஜலம், இரத்தம், ஆவி. நீதிமானாக்கப்படுதல், பரிசுத்தமாக்கப்படுதல், பரிசுத்தாவின் அபிஷேகம். பிரகாரம் பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம். ஓகே, இயேசு கிறிஸ்து பூமியில் மனிதனாக வருகிறார், மீட்கிறதுக்காக வந்தார். 2வது அவர் எடுத்துக்கொள்ளப்படுதல் அவருடைய பிள்ளைகளை கொண்டு போகிறதுக்கு வருகிறார். அடுத்தால 1000 அரசாட்சியில் அவருடைய பிள்ளைகளோடு வருகிறார். 3 எல்லா காரிலும் 3 செய்கிறார். தேவன் 3இல் கிரியை செய்கிறார். அதனால தான் பிதா குமாரன் பரிசுத்தாவின்னு சொல்கிறாங்க. ஆனால் அது நாமம் அவர் பெயர் கர்த்தராகி இயேசு கிறிஸ்து தான். அதாவது தேவன் ஒருவர், ஒரே நபர், அவருடைய நாமம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து.